வணக்கம். ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்க நிர்வாகிகளுக்கும், இங்கே வந்திருக்கிறக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ம மொத பேச வந்தப்போ இப்போ திடீர்னு விட்டுட்டாங்க. நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை, மூல நட்சத்திரம் போகுதுங்க. அதனால் இந்த சனி பயிற்சியை பற்றியும் இந்த மூல நட்சத்திரத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேசலான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, பகவான் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வர்றப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கேஸ் விஷயமாக போகிறோம், ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து, கோர்ட்டு இந்த மாதிரி விஷயமாக போகிறப்ப கேட்பாங்க, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நாங்கள் போகிற காரியம் ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு. அவங்க கொண்டு வர ஜாதகத்துலேயே பார்த்திங்கன்னா, அந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க. அப்போ இவங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள கூட்டிகிட்டு போங்க, உங்கள் காரியம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே பார்த்தா போயிட்டு சொல்லுவாங்க, இந்த அவங்க ஏன்னா ஆஞ்சநேயர் கூடயே இருக்கிற மாதிரி, போன காரியம் நல்லா முடிஞ்சுதுங்க, நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன பரிகாரம் அப்படிம்பாங்க. அதனால் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி, பிரச்சனைக்கு போனாலும் சரி, கூட இருந்தாங்கன்னா அந்த காரியம் ஜெயமாகுது. அதே மாதிரி இந்த சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி நடக்குது, கேது திசையும் நடக்குதுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த கேது திசை நடக்கிறப்ப வெளிநாடு போய் நிறைய பணத்தை இழந்துடுறாங்க. சொந்தமாக ஒரு தொழில் செய்கிற போறையோ எந்த ஒரு காரியம் செய்கிறப்பையும் பார்த்திங்கன்னா, அந்த கேது திசை நடக்கிறப்ப நிறைய தடங்கள் உண்டு பண்ணுது. அதனால் அந்த திசை நடக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நிறைய செல்வத்தை இழந்துடுறாங்க, வெளிநாடு போகிறோம், பணத்தை இழந்துடுறாங்க, நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்றாங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணி பாருங்கள். இப்போ என்கிட்ட இப்போ ஜாதகம் இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, மீன ராசி, மேச ராசி, இந்த கடக ராசி, சிம்ம ராசி காரவங்கெல்லாம் எனக்கு நிறைய யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், டிவிலெலாம் சொல்கிறாங்க, நிறைய அது நடக்கும், இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இது நான் ஆக போகுது அப்படின்னு நிறைய பயமுறுத்துகிறாங்க. எனக்கு இப்படி ஆயிருமோ, உனக்கு அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் தான் செய்கிற தொழிலில் நேர்மையாக இருக்கணும். சனினாவே இரும்பு, கரி, தொழில். இந்த தொழில் செய்கிறப்ப நம்ம சுத்தமாக ஒரு எண்ணெயில் கலப்படம் பண்ணக்கூடாது. மளிகை கடைங்கிற கேட்பாங்க, எண்ணெயில் கலப்படம் பண்ணாதீங்க, உணவுப் பொருளில் கலப்படம் பண்ணாதீங்க. செய்கிற தொழிலில் சுத்தமாக இருங்க. முதலாளியாக நம்ம கீழே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்குங்க. தொழிலாளர்களாக நமக்கு மேலே இருக்கிற முதலாளிக்கு விசுவாசமாக நடந்துக்குங்க. செய்கிற தொழிலில் நேர்மையாகவும் தைரியமாகவும் சுத்தமாகவும் இருந்துச்சுனாவோ, நம்ம யாரும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீமை செய்யக்கூடாது. நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் பாட்டுக்கும் நல்லபடியாக உங்கள் தொழிலில் நீங்கள் செய்யுங்க. மாதத்தில் 2 ட்ரிப்பு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. உங்களை எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களை சனீஸ்வர பகவான் நல்லது தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் யாரும் இந்த சனி பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டாம். நம்ம செய்கிற தொழிலில் நேர்மையாகவும் நம்ம நல்லபடியாக விசுவாசமும் இருந்தால் சனி நமக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.